மெயின் பர்பஸ் இவன் தான். வீக் டேஸ் ஃபுல்லா வேலை பார்த்து வீக்கெண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம், ஷாப்பிங் போலாம் அம்மா கூட வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃப்ரெண்ட்ஸா. எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்வேதா தான் வந்து வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகி, ஸோ அவளுக்கு ஒரு மென்டல் பீஸ் வேணும்னு சொல்லிட்டு ட்ரிப்ளிகேன் பக்கம் வந்திருக்கா. வீட்டுல தங்க பண்ற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேக்கப் செட் வேணும். ஹாய் பேன் வச்சு ஹேர் பேன் ரோல் ஆகுது சத்யாக்கு. ஹேர் பேன் அப்புறம் ஓகே பேங்கிள்ஸ், கம்மல், செயின் எல்லாம் சொல்லு. கம்மல், செயின் இதெல்லாம் நம்ம வாங்க போறோமா? இவன் ஒத்த ஏன் வந்து சோக கடல்ல வர மாதிரி வரான்? அவன் புஜியை டேக் கேர் பண்றதுக்காக வந்திருக்கான். நாங்க ட்ரிப்ளிகேனுக்கு ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிட்டி சென்டர்ல ஷாப்பிங் போயிட்டு தென் நம்ம வந்து ட்ரிப்ளிகேன்ல வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போக போறோம். ஓகே ஓகே சொல்லு புஜி. ஓகே சூப்பர் டான். ட்ரெஸ் வாங்க போறோம். உங்களுக்கு தெரியாது, நாங்க விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் பண்ண போறோம். நாங்கள் சிட்டி சென்டரில் இருக்க ஸ்டைல் யூனியனுக்கு தான் போயிருந்தோம். அங்கேயும் வந்துட்டு மேக்ஸ் ஸ்டுடியோ மாதிரி எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கும், ரைட் ஃப்ரம் ஆக்சசரிஸ், ட்ரெஸ், பேக்ஸ் எல்லாமே. சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டூடியோ இல்லை மேக்ஸ் இதெல்லாம் போர் அடிச்சு போச்சுன்னா அங்கே நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம். நிஜமாவே நல்லா இருந்துச்சு அங்கே கலெக்ஷன்ஸும். மயூக்கு எது? மயூ 5வது போனா கூட தேவைப்படாது இந்த பேகு. 8th வரைக்கும் இந்த பேக் தாண்டி கொண்டு போனேன். பூச்சிக்கு இந்த பேக் ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவளுக்கு மட்டும் எடுக்கல, மையுக்கும் சேர்த்து எடுத்து ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருந்தா. பில்லு போட்டாலே ஆச்சுன்னா நாங்கள் எவ்வளவோ டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அவள் ரொம்ப உஷாராக டைரெக்டாக பில்லிங் கவுண்டர்லேயே அந்த பேக்கை கொடுத்துட்டு அவளோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டா. நல்லா இருக்குல்ல? எனக்கு சில டாப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி நான் ட்ரையல் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ட்ரையல்லப்போ எனக்கு அந்த டாப் அவ்வளோவா செட் ஆகலை. எனக்கு எப்பயுமே இப்படி தான் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் போட்டு பார்த்தா எனக்கு செட்டே ஆகாது. அதனாலே நான் நிறைய டாப்ஸ் எடுக்கவே மாட்டேன். லிப்ஸ்டிக் போதுமா? செம்ம கியூட்டா இருக்குல்ல? அங்கே இந்த பாட்லி பேக்ஸ்லாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த கிளச்சஸ், இதுவும் செம்ம க்யூட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு கிளச்சே போதும், ஆல்மோஸ்ட் எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோ ஷாப்பிங் நினைச்சிட்டு வந்தோம், பட் நிஜமாவே நாங்க சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டோம். லைட்டா கொஞ்சம் இந்த பேக் 2 பேக் நாங்க வாங்கியிருக்கோம். 2 இல்ல, ஆக்சுவலி 3. ஆமா, பின்னாடி ஒன்று இருக்கு.
விண்டோ ஷாப்பிங் முன்னாடி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஷாப்பிங் பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்க ட்ரிப்ளிகேட் ஓகே நெக்ஸ்ட் ட்ரிப்ளிகேட் அங்க மீட் பண்ணலாம். பை. அவன் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வருவான். அவதான் தமிழ்ல வரதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான். ஆட்டோல ஏறி ட்ரிப்ளிகேட் போயிட்டு இருக்கோம். எங்க வாட்டர்மெலன் ஸ்டார் இங்க இருக்காரு. விவேக் ஆக்சன் பண்ணு விவேக் ப்ளீஸ் விவேக் ப்ளீஸ். அதான் அந்த ரிவ்யூ கொடுத்தவங்க வந்துட்டு விஜி கையில வச்சிருக்கனால அந்த டேடிட்ட போய் கொடுங்க. டேடி யார் யாருக்கு டேடின்றாங்க. இப்பதான் டேடி மாதிரி இருக்கு. நானே குழந்தை மாதிரி இருக்கேன். குழந்தை மாதிரி இருக்கேன். ஒரு குழந்தையே நாங்கள் ஃபன் பண்ணிட்டு வந்ததுலே செம்ம டயர்ட் ஆயிட்டோம். ஸோ அப்படியே ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டோம். மட்டும்தான்ப்பா இதை வந்து ரசிச்சு குடிச்சிட்டு இருக்கான். டானிக்கே குடிக்கிறவ டானிக்கே நாங்க ஜூஸ் மாதிரி குடிக்கிறவ இருக்கா ஜூஸ் மாதிரி இருக்கா? ஆமா. எப்படி இருக்கு சொல்லிரு. சூப்பரா இருக்கு. ட்ரிப்ளிகேன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்னா அது இந்த கார்னர் ஃபேன்சி தான். நான் பல வருஷமாக இங்கே தான் இயரிங்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்குவேன். ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ கடையை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் இந்த கடை ட்ரெண்ட் ஆகலைன்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். இது ஒரு இடன் ஜெம்னே சொல்லலாம் ஃபார் ஆக்சசரிஸ். ரொம்ப குட்டி ஷாப் தான், பட் கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு நிஜமாவே ஒர்த்தாக இருக்கும். சரி வந்ததுக்கு நம்மளும் இயரிங்ஸ் நெக்லஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லி நானும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த நெக்லஸ்லாம் ஜஸ்ட் 100 rupees தான். இது கூட நல்லா இருக்கு. பவு நல்லா இருக்கு. இவங்க 2 பேரும் கடைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வராங்க ரொம்ப நேரமாக. ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட இங்கேயே வாங்கிட்டு இருந்தாங்க. நைஸ். நல்லா இருக்கு. சாரீஸ்க்கு நல்லா போட்டுக்கலாம். ஆக்சுவலி பார்வையா தெரியுறது எதுன்னு பார்த்தா சென்டர் தான். எவ்வளோ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கு. ஒரு வழியா கார்னர் ஃபேன்ஸை விட்டு வெளியே வர அவங்களுக்கு மனசு வந்துருச்சு. கையில அவ்வளோ அள்ளிட்டு வந்தாங்க அவங்க. காட்டுவோம் பேக் காட்டு. ஒரு குட்டி கடையில போயிட்டு ஆளுக்கு 1000 ரூபாய் கணக்குல வாங்கிட்டு வரோம். ஹவுஸ் கார்னர் ஃபேன்சி. கடை பார்த்தோன்னா ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைச்சோம். பார்த்தா அதுல அவ்வளோ இருக்கு. எங்களுக்கு அதை விட்டு வர மனசே இல்லை. ஏன்னா ஒன்று அவ்வளோ இருக்கு. பட் என்ன காசு கம்மியா இருக்கனால கொஞ்சமா வாங்கிட்டு வந்துட்டோம். ஜஸ்ட் இதுதான் கொஞ்சமா வாங்கினதா பாருங்களேன். ஜஸ்ட் நான் ஆக்சுவலா சும்மா ஒரு செயின் பார்க்கலான்னு தான் போனேன். ஆனா ஜஸ்ட் 1500 rupees 1150 rupeesக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த குட்டி கடையில. பட் அதான் என்னோட ஃபேவரட் ஷாப் டூ.
ட்ரிப்ளிகன் பைக்ராஃப்ட்ஸ் ரோடு ஃபுல்லாகவே டி நகர் மாதிரி இருக்கும். அதுவும் பஸார் ஃபுல்லாக அவ்வளோ கடைங்க இருக்கும். இங்கே நீங்கள் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்ட்ரீட் ஷாப்ஸாக இருக்கும். நான்லாம் இங்கே குழந்தையிலேருந்தே வந்துட்டுருக்கேன். அதுவும் இந்த ஷாப்பை நல்லா மோர் தென் 10-15 இயர்ஸாக இங்கேயே ஷாப் வச்சுருக்காரு. நான் எப்போல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரேனோ அப்போல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே ஒரு ரவுண்டு வந்துட்டு போவேன். நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்த ஒரு பிளேஸை ஃப்யூச்சரில் நம்ம ஒரு சும்மா வந்துட்டு போனாலே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். எனக்கு அப்படி தான் இந்த ஏரியாவில் சுற்றினாலே எனக்கு அந்த ஒரு திருப்தி வந்துட்டு வரும் எப்பயுமே. இது பரவாயில்ல, 120க்கு வாங்கலாம். நீங்க போடுவீங்களா? சாரிக்கு போடுவீங்களோ? இந்த சில்வர் அது பின்னாடி அதை காட்டுங்களேன், அந்த செட்டு காட்டுங்க. இது எவ்வளோ? 120யா? இது என்னது, இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, 2 ஷாப் இருக்கும். ஃபைனலாக இந்த பேக் கடையில் எங்களுக்கு பிடிச்ச பேக்ஸ் வாங்கிட்டு ஷாப்பிங்க்கு ஒரு எண்டு கார்டு போட்டுட்டோம். ஆக்சுவலி இங்கே இந்த வயலட் அண்ட் ஆரஞ்சு கலர் பேக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்ததும் உடனே எடுத்துட்டேன். நல்ல வேளை அடுத்த செகண்டே இன்னொரு லேடி எனக்கு இதே பேக் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்ததுனால நான் வாங்கிட்டேன். நல்ல வேளை நான் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டேன் இந்த பேக். ஆக்சுவலி இங்க பாரு, கையை உள்ள விடு புஜி. ஏய் புஜ்ஜி கியூட். புஜ்ஜி செம கியூட்டா இருக்கா. புஜி அம்மா பாரு, இங்க பாரு புஜ்ஜி. உங்களோட வந்ததுக்கான மெயின் பர்பஸ் இவன் தான். எங்களோட லோட்மேன். நாங்க ஃப்ரீயா ஷாப்பிங் பண்றோம்னா இவன் வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு செம்மேன்னு இருப்பாரு. விவேக் வாட்டன் இதை வச்சு இப்ப செப் பண்ண முடியும். ஷாப்பிங் எல்லாம் ஃபைனலி we are done. நாங்கள் இப்போ ஆடி ஓஞ்சி ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். எங்கள் டே முடிஞ்சிச்சு, ஷாப்பிங்கும் முடிஞ்சிச்சு. நாங்களும் டயர்ட் ஆயிட்டோம். முடிச்சு பார்த்தாலே தெரியும். அங்க ஒரு அவ்வளோ டயர்ட் ஆகிட்டா, புஜ்ஜும் டயர்ட் ஆகிட்டா. புஜ்ஜி இது கிரேசி ஷாப்பிங்கில். ஓகே, உன்னோட இன்னைக்கு ஜாலியா இருந்தியா நீ? நிறைய ஷாப்பிங் பண்ணியா இன்னைக்கு? இவளுக்காகவே நான் தனியாக சப்டைட்டில்ஸ் போடணும். நாங்கள் இப்போ என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நாளுக்கு என்னென்ன வாங்கணும் நிறையா வாங்கிட்டோம். ஸோ எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். முதல்ல ஒரு சிறப்பான ஹேண்ட்பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்வேதாவோட ஐட்டம்ஸ். ஸ்வேதா அது வந்து இந்த பேக் வாங்கினா. வேற என்னென்ன வாங்கினேன்? வேற இந்த செயின் செட் ஒன்று வாங்கினேன். இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த ஒரு ஸ்டட் அண்ட் செயின் காம்பினேஷன் ஸ்டார் ஃபிஷ் இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு ஹேட்ச் கிளிப் ஒன்று வாங்கினேன். அப்புறம் செயின் செட்டு இந்த டப்பா ஒன்று வாங்கினேன். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து அழகான ஒரு பீகாக் செயின் ப்ளஸ் ஸ்டட்டோட காம்போ. இது ஒன்று வாங்கினோம். அண்ட் 2 பீட்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த குட்டி ஸ்டட்டு ஒன்று இது ஒன்று வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு மணி பேக் வாங்கியிருக்கேன். மொத்த குடும்பத்துக்கே வாங்கியிருக்கா போல. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இந்த சோப்பு டப்பா. அவ புதுசா வீக்கெண்ட்ல ஒரு சோப்பு வாங்குறா. ஆட்டுப்பால் சோப் ஆட்டுப்பால் சோப். அந்த ஆட்டுப்பால் சோப் வைக்கிறதுக்காக வந்து ஒரு சோப்பு டப்பா வாங்கியிருக்கேன்.
அப்புறம் வந்துட்டு ஒரு குட்டி சோக்கர் செட் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த கிளிப்ஸ் வந்துட்டு நான் புஜ்ஜிக்காக வாங்கியிருக்கேன். அந்த கிளிப்ஸ் காட்டி கியூட்டா இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கு. செம்ம கியூட்டா இருக்குல்ல. ஹேர் பேண்ட் இது வந்துட்டு நான் டிஜி பாப்பாக்காக வாங்கினேன். கட்டு. ஓ கியூட். அவ்வளோதான் என்னோட ஷாப்பிங் டன். இவ்வளோ ஐட்டம்ஸ். நான் வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு செயின் செட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். என்னையவே இவ்வளோ வாங்க வச்சுட்டாங்க. இதான் இதுல ஒரு செயின் செட்ல ரைட். இல்லை என்னை விட ஒருத்தவங்க இப்போ வருவாங்க, அவங்க கிட்ட கேளுங்க நீங்க. நான் போயிட்டு வரேன். இது என்னோட ஷாப்பிங். கொஞ்சம் சத்தமா பேசு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இன்னைக்கு சிட்டி சென்டரில் இருக்க ஸ்டைல் யூனியனுக்கு போயிருந்தோம். அங்கே போய் நான் புஜ்ஜிக்காக ஒரு டிஷர்ட் வாங்கினேன். அப்புறம் என்னோட ஃபாதர் இன் லாக்காக ஒரு பர்ஃப்யூம் வாங்கினேன். மாமனாருக்குலாம் வாங்குறியா? சும்மா அவருக்கு பார்த்தோட பிடிச்ச என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால சரி ஃபாதர் இன் லாக்காச்சும் வாங்கி கொடுப்போமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம். கட்டு பாட்டில் கியூட். இது வந்து என்னன்னா பிளாட்ஃபார்ம் ஷாப்ல தான் வாங்கணும். இது வந்து 2 பாட்டில் வாங்கினா 100 rupees, 1 வாங்கினா 70 rupees நாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், கூட ஒருத்தவங்க வந்து அது நான் கேட்கும் போது விலை கேட்டுட்டு இருக்கவங்களால நானும் கம்பெனி பார்ட்னர்ஷிப் போட்டு 50 rupeesக்கு இந்த பாட்டில் வாங்கிட்டோம். சூப்பர். ஸ்வேதாவே ஷாக் ஆகுறேன், 50 தானா அப்படின்னு பேக்ரவுண்ட்ல இருந்து கேட்டிருக்கேன், அதை மட்டும் கொடுத்துருங்க. இது சும்மா ஆஸ் யூஷுவல் குஷி கிளிப் வாங்கினேன். அப்புறம் புஜ்ஜிக்காக இந்த ரவுண்ட் கிளிப் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் லைக் ஸ்வேதா வந்து சோப்பு டப்பா வாங்கின மாதிரி நான் கண்ணாடி வாங்கினேன். இது என்ன ட்ரேட்மார்க்கா? ஸோ இன்னைக்கோட ஹைலைட் வந்து எனக்கு கண்ணாடி, அவளுக்கு சோப்பு டப்பா. ஓகே தென் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஸ்வேதாவும் வாங்கியிருக்கால. ஆமா, நாங்க 2 பேரும் இருக்க பீஸ் எல்லாம் எடுத்து எங்க பைக்குள்ள போட்டுட்டு இருந்தோம். இது ஒண்ணு. தென் அது வந்து கோல்டன் கலர்ல ஒன்று வாங்கிட்டேன். இப்போ சில்வர் கலருக்கு ஒன்று. இது அடுத்து ரோஸ் கோல்ட் கலர்ல ஒன்று. ஸோ எந்த கலரும் விட்டு வைக்க கூடாதுன்னு எல்லா கலர்லயும் ஒன்று வாங்கிட்டோம். என்னோட ஷார்ட் செயின் மாதிரி இது என்னோட சிஸ்டருக்காக வாங்கினேன். இது வந்து ஹேர் கிளிப் தான். இது டிஜி பாப்பாக்காக வாங்கினது. இது செம கியூட். இது ஹேர் பேண்ட்ஸ். எங்க அம்மாக்காக ஒரு செயின் வாங்கியிருக்கேன். 200 rupees தான் இது. நான் எப்போ வெளியே போய் எங்கே போய் கேட்டாலும் 400 500 சொல்லுவாங்க. இது 200 தான். கார்னர் ஃபேன்சியில் அவ்வளோக்கு தான் வாங்குவாங்க. இது வந்து புஜ்ஜி எனக்காக செலக்ட் பண்ண ஹேர் கிளிப். இது புஜ்ஜி அவளுக்காக எடுத்துக்கிட்டேன் நெயில் பாலிஷ். உனக்கு ஈக்குவலா பர்ச்சேஸ் பண்றா உன் பொண்ணு. என்னை விட ரொம்ப அதிகமாகவே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. தென் இதெல்லாமே இயரிங்ஸ். கமல். கமல். என் பேபி. வாட் இஸ் திஸ் புஜ்ஜி? கமல். கமல். நாங்க இங்கிலீஷ் வெரி ஸ்டைலா சொல்லுவோம். ஸோ இது ஒரு கமல். இது ஒன்று. ஸோ டோட்டலி 4 இயரிங்ஸ் வாங்கினேன். புஜ்ஜி இந்தா. தேங்க்யூ விவேக். தேங்க்யூ விவேக். அதுக்கப்புறம் இதுவும் புஜ்ஜிக்காக தான் வாங்கினேன் நானு. புஜ்ஜி நல்லா இருக்கா? ஜாலி தட்டு, ஜாலி தட்டு. பிடிச்சிருக்கா? சூப்பர். ஆக்சுவலி அவங்க 2 பேரை விட நான் தான் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த பேண்டு மேலே வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு 5 கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ மேபி நைட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் நான் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நெக்லஸ். ஸோ இந்த நெக்லஸ் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்த உடனே நான் இதையும் வாங்கிட்டேன். அண்ட் தென் இதுதான் நான் வாங்கினதுலேயே வந்துட்டு காஸ்ட்லியான ஐட்டம். இது வந்து இந்த அட்டிகை மாடல் இந்த நெக்லஸ். ஸோ இதுவும் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு வித் இயரிங்ஸோட. ஸோ இதான் நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம்.
ஸோ இது இல்லாமல் நான் இன்னொரு ஃபியூ ஐட்டம்ஸ் வாங்கினேன். மாட்டல். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டாவில் வந்துட்டு 1000+ நான் மேலே பார்த்தேன். பட் இங்கே ரொம்ப ரீசனபிளாக எனக்கு கிடச்சிது. ஸோ நான் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு அப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் தென் இந்த டிக்டாக் கிளிப். ஸோ இதுவும் பார்க்க செம்ம கேட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோட பர்ச்சேஸ். ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, என் குட்டிக்கு வந்துட்டு நான் வந்து 2 ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ அது சிட்டி சென்டரில் வந்துட்டு வாங்கினது. இது ஒரு சட்டை. அவ்வளோதான் என்னோட பர்ச்சேஸ் டன். க்யூட்டான ஐட்டம். ஸோ இந்த பேக் வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் இன்னொருத்தவங்க வாங்குறதுக்கு முன்னாடி காஞ்சி போய் வாங்கிட்டோம். அண்ட் இதை வந்து எனக்கு கிஃப்ட் ஆக்சுவலி ஸ்வேதா, சத்யா அண்ட் எல்லா டீமாக எனக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு செம்ம க்யூட். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ காய்ஸ் ஃபார் திஸ் கிஃப்ட். வெல்கம். இது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து டீச்சருக்கும் கிஃப்ட் வாங்கியிருக்கோம். பர்த்டே பார்த்தோம் அவர் பர்த்டேக்கு. அப்புறம் பர்த்டேக்கான கிஃப்ட் வந்துட்டு இந்த ஷர்ட் ஆக்சுவலி. அண்ட் தென் ஒரு பர்ஃப்யூம். ஸோ டீச்சி இது வந்து எல்லாமே சத்யாவோட செலெக்ஷன் தான். ஸோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் சத்யாவை தான் வந்து கேட்கணும். இல்லை ஹானஸ்ட்லி இந்த ட்ரிப்ளிகன் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரம் எங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பட் நிஜமாகவே சரியான ஷாப்பிங் தெரப்பி எங்களுக்கு. எங்கள் பேக்ஸும் ஃபுல், எங்கள் ஹார்ட்டும் ஃபுல். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் இந்த வீலாகை வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.